செயற்கை கருத்தரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல முயற்சி பண்ணாலுமே நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹெல்த் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர், அப்புறம் ஆனால் குழந்தை வந்து கிடைக்கவே இல்லைங்கிறாங்க. ஜாதகத்துல முதல்ல குழந்தை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு எப்படி இருக்கு, யாருக்கெல்லாம் இந்த செயற்கை குழந்தை, யாரெல்லாம் வந்து தத்தெடுப்பாங்க? இப்ப திருப்பதி வெங்கடாஜலபதி குலதெய்வம்ன்றாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி அப்படிங்கிறவர் குலதெய்வத்தை மறந்தவர்களுக்காக சொல்லப்பட்ட குலதெய்வம். திருப்பதி வெங்கடாஜலபதி ஆகட்டும், திருச்செந்தூர் முருகன் ஆகட்டும். அப்படிங்க குலதெய்வத்தை வணங்காமல் இருக்கக்கூடிய குடும்பம், உங்களோட பூர்வீக சொத்துல வில்லங்கம் பிரச்சனை இருக்கு, பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்துட்டீங்க, இந்த ரெண்டு விஷயமும் உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா, சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா முதல் குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் 12 வருட இடைவெளி இருக்கு. இது ஏன் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இதற்கு காரணம் கூட இருக்கு. தகப்பனார் தாயாரோட நிலை ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இவர்களுடைய ராசி லக்னம், இவங்களுக்கு 5ஆம் அதிபதி எப்படி இருக்காங்க, இதை பொறுத்துதான் இந்த குழந்தையோட ஜாதக அமைப்புங்கிறது இருக்கும். தமிழ் லாஜிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் மீனாட்சி பரமகுரு, திருப்பூர்ல இருந்துங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம். ரொம்ப பேர் வந்து அந்த காலத்துல நம்ம கூட பிறந்தவங்க ஒரு 4 பேர் 10 பேர் இந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப பெருமையா சுத்துவோம். ஆனா இப்பெல்லாம் வந்து அந்த ஒரு குழந்தை வந்து ஒரு சிலர் கிடைக்கிறதே வந்து பெரிய ஒரு அபூர்வமா இருக்கு. அதே மாதிரி சில பேர் வந்து நாங்க பிளான் பண்றோம் அப்படிங்கிறாங்க. திருப்பி பிளான் பண்ணிட்டு அப்புறம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை, ரொம்ப நாள் நாங்க செக் பண்ணாலும் எங்களுக்கு கிடைக்கல, ரீசனே இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹெல்த் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர், அப்புறம் ஆனால் குழந்தை வந்து கிடைக்கவே இல்லைங்கிறாங்க. அதே போல நிறைய பேர் வந்து இந்த செயற்கை கருத்தரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல முயற்சி பண்ணாலுமே நிறைய ஃபெயிலியர்ஸை சந்திக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? ஜாதகத்துல முதல்ல குழந்தை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு எப்படி இருக்கு, யாருக்கெல்லாம் இந்த செயற்கை குழந்தை, யாரெல்லாம் வந்து தத்தெடுப்பாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பத்தி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். அப்போ முதல்ல வந்து இயற்கையாவே ஒரு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகம் எப்படி இருக்கணும்? அதுக்கு வந்து உங்களோட பூர்வ புண்ணியம் ரொம்ப வலுவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சாஸ்திரத்துல. பராசர முனிவர் எழுதி வைத்திருக்கிற விஷயத்தைப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க லக்னத்திற்கு 5ஆம் பாவம் தான் உங்களுடைய முதல் குழந்தை. அப்ப இந்த 5ஆம் பாவகம் கெடாமலும் அங்க பாவ கிரகங்கள் இல்லாம அந்த பாவகத்திற்கு 2 பக்கமும் பாவ கிரகங்கள் உட்காராம, ஏன் அப்படின்னா எப்பயுமே ஒரு பாவகத்தை அதன் முன்பின் பாவகங்கள் அந்த பாவகத்தார் யோகத்துல அமைஞ்சு உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அந்த பாவகம் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு மறுக்கப்படுகிறது. அதனால எப்பயுமே 5ஆம் பாவகம் அங்க யார் இருக்கா, அவங்க அந்த பாவகத்துக்கு 2 பக்கத்துலையும் ஏதாவது ஒரு பாவ கிரகங்கள் இருக்கா போன்ற விஷயங்களையும் நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கணும். இதுல ரொம்ப வந்து பிரச்சனைக்குரிய அமைப்பு அப்படின்னு பார்த்தா 5ல சனி அமரும் போது தாமத புத்திரனை கொடுக்குது குழந்தைய கொடுக்குதுங்க, ஆனா தாமத புத்திரனை கொடுக்குது. அதே போல இந்த 5ஆம் பாவகத்தில் கேது அமரும் போதுமே பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் தடைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொடுத்து, அப்படியே கொடுத்தா கூட ஒரு பெண் குழந்தை ஒரு குழந்தையோட நிறுத்திடுது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேரோட ஜாதகங்கள்ல பார்க்க முடியுது. இதுல உங்களோட ஜாதகம் மட்டும் கிடையாது, ஒரு ஆணுடைய ஜாதகம் தான் குரோமோசோமை வந்து அதாவது அதை நிர்ணயம் பண்றது அப்படிங்கிறது ஆணோட ஜாதகம்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. இருந்தாலும் பெண்ணுடைய ஜாதகத்தில் அவங்களோட அந்த 9ஆம் பாவகம் தான் கர்ப்பப்பையை சொல்லக்கூடிய பாவகம். அப்ப இந்த 9ஆம் பாவகம் பெண்ணுக்கு எப்படி இருக்கு, அவங்களுக்கு 5ஆம் பாவகம் எப்படி இருக்கு, அவங்க குழந்தை பெற தகுதியாக இருக்கிறார்களா போன்ற விஷயத்தையும் பெண்ணோட ஜாதகத்திலையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப 2 பேரோட ஜாதகமும் சிறப்பா இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த குழந்தை பாக்கியம்ங்கிறது இயற்கையான முறையில கல்யாணம் ஆன உடனே அவங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைச்சிருதுங்க. அப்ப இல்லாம இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு, ஏன் இந்த ஜாதகத்துல எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனை இல்லாம, அதாவது ஒரு சுமூகமான முறையில கிடைக்குமா, இல்ல இவங்க வந்து ஜாதகத்துல இப்படிதான் இருக்கா, இவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து ஒரு வழிகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி 5ஆம் பாவகத்துல பாவகிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ராகுவே உட்கார்ந்துருக்காருன்னா குலதெய்வம் எப்படி இருக்கும்? இந்த ராகு அமர்ந்திருக்கும் போது கண்டிப்பா ராகுவோ கேதுவோ இருந்தா இவங்களோட குலதெய்வம் மாறி வந்த குலதெய்வமா இருக்கும். ஒரு இடத்துல மண் இருக்கும், அந்த இடத்துல இருந்து மண்ணை வேற பக்கம் எடுத்து வந்திருப்பாங்க, குலதெய்வத்தை மறந்துருப்பாங்க. ஏதாவது ஒரு ஜென்ரேஷன் மறந்துட்டு, நேத்து கூட நான் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பாக்குறேன், 5ல ராகு இருக்கு. அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து வெங்கடாச்சலபதி, இப்போ திருப்பதி வெங்கடாஜலபதி குலதெய்வம்ன்றாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி அப்படிங்கிறவர் குலதெய்வத்தை மறந்தவர்களுக்காக சொல்லப்பட்ட குலதெய்வம். திருப்பதி வெங்கடாஜலபதி ஆகட்டும், திருச்செந்தூர் முருகன் ஆகட்டும், நிறைய பேர் வந்து குலதெய்வத்தை வந்து வணங்குவதில் அப்படியே விட்டுருவாங்க. விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பெரியவங்க வந்து இந்த கோயிலுக்கு வாப்பா, உனக்கு வருஷம் ஒரு தடவை போ, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகிற விஷயம்தான் திருப்பதி வெங்கடாஜலபதி. அப்புறம் நான் கேட்கும்போது அந்த அம்மா ஆமாங்கம்மா இந்த மாதிரி இருக்கலாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அப்போ இவர்களுடைய குலதெய்வத்தை ஒரு பீரியட்ல மறந்து விட்டுட்டாங்க. இப்போ மேடம் எதுக்குடா இந்த டாபிக்
பாதிப்புள்ள போறாங்கன்னு நீங்க பார்க்கலாம். இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த 5ஆம் பாவகம் மொத்தம் 3 விஷயத்த நான் உங்களுக்கு இங்க மேஜரா எடுத்து காட்டுறேன். ஒண்ணு வந்து உங்களுக்கு நான் பேசக்கூடிய குழந்தை பாக்கியம், இன்னொன்னு அந்த பாவகத்துல உங்களோட தாத்தாவோட சொத்து இருக்கு, உங்களோட பூர்வீகம், அப்பாவோட அப்பா. அதே மாதிரி அந்த பாவகம் தான் உங்க குலதெய்வம். அப்ப நீங்க குலதெய்வத்தை வணங்காமல் இருக்கக்கூடிய குடும்பம், உங்களோட பூர்வீக சொத்துல வில்லங்கம் பிரச்சனை இருக்கு, பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்துட்டீங்க, இந்த 2 விஷயமும் உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா 3ஆவதா உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குள்ள விஷயமாக மாறிவிடும். அப்ப இந்த 2லயே நீங்க வந்து டிக் மார்க் அடிச்சுக்கலாம். நாங்க வருஷம் குலதெய்வத்துக்கு சிறப்பா போயிட்டு இருக்கோம், எங்களோட பூர்வீகம் சொத்து எங்களுக்கு கிடைச்சது, பிரச்சனை இல்லாம கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப நல்லா சூப்பராகவே இருக்கும், பிரச்சனையே இருக்காது. அப்படியும் சில பேருக்கு பிரச்சனையா இருக்குன்னா அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்துல சில அமைப்புகள் மாறி இருக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல இப்ப 5ஆம் பாவகம்ங்கிற இடத்துல வந்து ஒரு கிரகம் இருக்கு, ஆனா அதுக்கு நேரெதிர் பாவகமான 11ஆம் பாவத்துல வேற ஒரு கிரகம் நின்று அது தடை பண்ணிட்டு இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் காம்பினேஷனா இருந்ததுன்னா இந்த இடத்துல தடை கொடுக்கக்கூடிய கிரகம் வேற ஒரு பாவகத்துல இருந்து இந்த பாவகத்தை பார்க்குது அப்படின்னா கூட அந்த அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும். ஆகவேதான் ஜாதகத்தை எப்பவுமே தீர தெளிய பார்க்கணும். ஒரே விஷயத்தை மட்டும் வச்சு எடுத்து இந்த இதுல இல்லவே இல்லைன்னு முடிவு பண்ணக்கூடாது. அப்ப இவங்களுக்கு ஏன் இல்லை, இந்த காலகட்டத்தில் இல்லையா, இனி வர்ற காலகட்டத்தில் இவங்களுக்கு கிடைச்சிருமா போன்ற விஷயங்களை எல்லாம் ஒரு ஜோதிடரான நாங்கள் வந்து உங்களுக்கு பார்த்து தெளிவாகவே சொல்லுவோம். அப்ப இப்படியாகப்பட்டது உங்க ஜாதகத்துல நீங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்துட்டீங்க, பூர்வீகம் பிரச்சனையில இருக்கு, அதே மாதிரி குலதெய்வத்தை மறந்து விட்டோம், குலதெய்வத்தை வணங்குவதில் எங்களுக்கு சண்டை இருக்கு, பங்காளி சண்டை இருக்கு போன்ற விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த 5ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க சொந்த ஊரை விட்டு வெளியில போனாதான் உங்களால பொழைக்கவே முடியும். பொதுவா சொந்த ஊர்ல அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியூருக்கு போறதே வந்து ஒரு பாவமான செயலா கருதுனாங்க. ஒரு அந்நிய தேசத்துக்கு செல்லுவது மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போறவனை மட்டும்தான் அந்த ராஜா என்ன பண்ணுவாரு, ஊரை விட்டு வெளில கொண்டு போய் விடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அதை வந்து நம்ம என்ன பண்றோம், வெளிநாட்டு யோகம்னு சொல்றோம், ஃபாரின் போறது ஒரு யோகம்ன்றோம். ஆனா அந்த உண்மையிலே வந்து அந்த யோகம் வந்து ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா உங்களோட 5ஆம் பாவகம் தோஷமானா தான் நீங்க அந்த யோகத்தை அடைய முடியுது. அப்போ உள்ளூருக்குள்ள இருக்கிற ஜாதகங்கள்னு இருக்கும், வெளியூருக்கு போய் பிரசித்தி பெறக்கூடிய ஜாதகங்கள்னு இருக்கும். அப்படி இருக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகம் அந்த மாதிரி வலு பெற வேண்டும். அப்பதான் நீங்க வெளிநாட்டுல போய் கூட இருக்க முடியும். இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் கேட்கக்கூடிய விஷயம், விசா வாங்கிட்டு இந்த ஊருக்கு வந்தா மறுபடியும் எங்களால போக முடியுமான்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் தீவிரமா போயிட்டு இருக்குது. நான் திருப்பியும் சொல்றது ஒரே விஷயம்தான், ஜாதகம் வலுவா இருந்ததுன்னா நீங்க ஜோசியர்கிட்ட வர வேண்டியதே இல்லை, வரவும் மாட்டீங்க யாருமே. அப்ப ஜாதகத்துல பிரச்சனைன்னு சொல்லும் போதுதான் வர்றீங்க. அப்ப பிரச்சனைகள்லையுமே சில பேருக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப தீவிரமா இருக்கும், சில பேருக்கு வந்து லைட்டா இருக்கும், சில வழிபாடுகள் பண்ணாலே அவங்களுக்கு கிடைச்சிரும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி இவங்க இந்த இந்த நிலையை தாண்டி இன்னொரு நிலைக்கு போகும்போது தான், இன்னொரு திசா புத்தி காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மொதல் குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் 12 வருட இடைவெளி இருக்கு. இது ஏன் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இதற்கு காரணம் கூட இருக்கு. ஜோதிட ரீதியாக குரு பகவான் தான் வந்து 12 வருடத்திற்கு ஒரு முறை தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வருவார். அவர் வந்து ஒரு வருட கிரகம் அப்படின்னு சொல்லப்படுகிறார். ஒரு வருடத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார். அப்போ ஒருத்தரோட ஜாதகத்துல, கணவர் ஜாதகத்திலே ஆகட்டும் மனைவி ஜாதகத்திலே ஆகட்டும், குரு ரொம்ப அதிகமா வலுத்திருக்கும் போது அவங்களுக்கு தான் இந்த ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இடைவெளி வருது. அப்போ உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் உங்களுடைய குழந்தை பாக்கிய நிலையும் ஏற்படுகிறது. இதுலயுமே சற்புத்திர பாக்கியம்னு பெரியவங்க சொல்லி வச்சாங்க. அது என்னங்க சற்புத்திர பாக்கியம் அப்படின்னா, புத் அப்படிங்கிற ஒரு நரகம் வந்து இருந்துதாமா. அந்த நரகத்துல வந்து நம்ம விழுகாம காப்பாத்துறவன் தான் நம்முடைய புத்திரன். அதே போல சற்புத்திர பாக்கியம் என்பது என்ன அப்படின்னா, இந்த புத்தென்கிற நரகத்தை கடக்க உதவுபோனும் தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம இந்த உலகத்திற்கே பாடுபடக்கூடிய நிறைய நல்ல பெரிய மனிதர்கள் பிறந்திருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு உலகத்திற்கே மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு குழந்தையை பெற்றுக்கிறது தான் சற்புத்திர பாக்கியம். தான் மட்டும் முன்னேறாமல் தன்னுடைய சமுதாயத்தை, தான் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போறான் பார்த்தீங்களா, அவன் தான் ஒரு நல்ல குழந்தைன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போதே வந்து ஒரு நீங்க வந்து ஒரு இராணுவத்துக்கு ஒரு குழந்தைய அனுப்புறதுனா எத்தனை பேர் ஒரு நல்ல முழு மனதோட அனுப்புறாங்க. அந்த காலத்துலலாம் வந்து இராணுவத்துக்கு போகிறத ரொம்ப பெருசா கருதுனாங்க. இன்னுமே சவுத்தில் சில பகுதிகளில் இராணுவத்தில் கட்டாயமாக சேர்க்கப்படுகிறார்கள் குழந்தைகள். அப்போ இந்த சத்புத்திரன்கிறது அந்த மாதிரி வீடுகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் தான். அப்போ தன்னுடைய குழந்தை தன்னை மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவர்களை, தன்னை சுற்றி இருப்பவர்களை, ஒரு ஊரை, ஒரு நாட்டை பாதுகாக்கக்கூடிய, நிர்வகிக்கக்கூடிய பெரிய தலைவனாக உருவாகணும்னா அதுதான் சற்புத்திர பாக்கியம். அப்ப எல்லாருக்கும் இது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா, தாயார் தகப்பனார் 2 பேரோட ஜாதகமும் அது சிறப்பு பெற்றிருக்கணும். சில குழந்தைகளோட ஜாதகத்துல நான் பார்க்கறது உண்டு, நம்ம கேட்டோம்னாலே தெரிஞ்சிடும். முதல் குழந்தையும் 2வது குழந்தையும் ஜாதகம் அன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம்.
ஒரு குழந்தையோட ஜாதகத்துல சூரியனுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு, இன்னொரு குழந்தையோட ஜாதகத்துல சூரியனுக்கு திரிகோணத்துல சந்திரன் அமைஞ்சிருக்கு. அப்ப நம்ம கேட்கிறோம் அந்த தாய்கிட்ட கேட்கும்போது, இந்த குழந்தை பெறும்போது உங்களுடைய மனநிலை, முதல் குழந்தை பெறும்போது உங்களுடைய மனநிலை உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் ஒரு டிஸ்பியூட் ஏற்பட்டதா அப்படின்னு கேட்டால் அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை பெறும்போது ஏதோ ஒரு டவுரி ப்ராப்ளமோ சம்திங், அந்த அம்மா வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே கொஞ்சம் நாட்கள்லேயே வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் சமாதானம் ஆகி இவங்க 2 பேத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அதுக்கப்புறம் பிறந்தது தான் 2வது குழந்தை. அப்போ 2வது குழந்தை பெறும்போது இவங்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது கூட ஜாதகத்தில் அழகாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா தகப்பனார் தாயாரோட நிலை ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இவர்களுடைய ராசி லக்னம், இவங்களுக்கு 5ஆம் அதிபதி எப்படி இருக்காங்க, இதை பொறுத்து தான் இந்த குழந்தையோட ஜாதக அமைப்புங்கிறது இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைங்கிறது நம்ம ஜெராக்ஸ் இல்லையா. இன்னைக்கு நீங்கள் டிஎன்ஏ பார்த்து கண்டுபிடிப்பீங்க, ஆனால் ஜோதிடர்கள் வந்து ஜாதகத்தை பார்த்து இது இவங்களோட குழந்தையா அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். அது காரணம் நிறைய அந்த ஆய்வு மனப்பான்மை தான். ஒரு தாயார் தகப்பனாரோட ஜாதகத்துல ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அந்த ட்ரேட்மார்க் அப்படியே அந்த குழந்தையோட ஜாதகத்துல இருக்கும். ஒரு அப்பாவோட ஜாதகத்துல ஒரு சனிக்கேது இணைவு இருக்கு, இந்த குழந்தையோட ஜாதகத்திலேயே அதே இணைவு இருக்கு. அப்பனா என்ன பண்ண முடியும்? சனிக்கேது இணைவு ஒரு மனிதனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருப்படியான ஒரு வேலையில உட்கார வைக்காது. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல இருந்தாங்கனாலே பெரிய விஷயம். அப்போ அந்த இணைவு அந்த குழந்தைக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அதுக்காகத்தான் நம்ம சொல்றது, இந்த மாதிரி வரக்கூடிய ஜாதகங்கள்ல நீங்க சில முறையான ஒரு கோயில் பரிகாரமோ ஒரு ஆலய பரிகாரங்களை தெளிவாக பண்ணிக்கிங்கன்னு சொல்றது. இவங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனுக்கு அது பாஸ் அவுட் ஆகாது. உங்க ஜாதகத்துல நல்ல விஷயம் இருந்தா அது உங்க குழந்தைக்கு போச்சுன்னா ரொம்ப சிறப்பு. அதே உங்க ஜாதகத்துல ஒரு தவறான கர்மா, ஒரு பேடு கர்மா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்கிற அதே விஷயம் உங்க குழந்தைக்கு போச்சுன்னா எப்படி இருக்கும்? அதனால தான் பெரியவங்க எப்பயுமே வந்து சில விஷயங்களை நீங்கள் இப்படி கொண்டு போங்க, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எப்பயுமே வந்து உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சாங்க. அதில் முக்கியமான ஒன்று திருச்செந்தூரில் நடைபெறக்கூடிய சஷ்டி விரதம். இந்த சஷ்டி விரதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்குமே சவுத் சைடில் நிறைய பேர் வந்து குடும்பத்தோடு போய் ஒரு 6 நாட்களும் அந்த கோவிலில் தங்கி இருந்து அந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்வார்கள். இது எதுக்காகனா அந்த காலத்துல ஆண் குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து நீங்க ஜெண்டர் ஸ்பெசிஃபை பண்ணல, அதை நம்மளும் ஆதரிக்கல. எப்பயுமே வந்து முதல்ல குழந்தை வேணுங்கிறதா நிறைய பேத்துக்கே முக்கியத்துவமான விஷயமா இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம ஜெண்டரை ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஆனா அந்த காலகட்டத்துல ஆண் குழந்தைக்காகவே தீவிரமாக வரம் இருந்தவர்கள் இந்த சஷ்டி விரதத்துல வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்குவாங்க. அப்போ இந்த திருச்செந்தூர் மாதிரியான இடங்களுக்கு போகும்போது இயற்கையாகவே அந்த இடத்துல வந்து குரு பகவானுடைய ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு ஆணினுடைய விந்தணு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானும் சூரியனும் இணைந்து அந்த 2 விஷயமும் சேரும்போது தான் அந்த ஆணினுடைய விந்தணு பலப்படுவதா சாஸ்திரம் சொல்லுது. குருவுல இருந்து வரக்கூடிய எல்லோ லைட், சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த யூவி ரேஸ், இது 2 தான் ஒரு மனிதனுடைய அந்த செமன் அதோட பலத்தை வந்து தீர்மானம் பண்ணுது. அப்ப ஆணுக்கு ஜாதகத்துல இந்த 2 கிரகமும் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களால ஒரு ஆரோக்கியமான குழந்தையை தர முடியும். அப்ப இந்த இடத்துலயே ஜாதகத்துல இந்த 2 கிரகம் வீக்கா இருந்தா என்ன பண்ணணும்? சின்ன குழந்தையிலே நீங்க அந்த ஜாதகத்தை பாக்குறீங்க. அப்ப இந்த பையனுக்கு குரு பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் உண்டான விஷயங்களை உணவுல சேர்த்து கொடுக்க பழகணும். நான் என்கிட்ட வர கிளைண்ட்ஸ்க்கெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா எதுல பிரச்சனை வரும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நிறைய நம்ம ஜாதகம் பார்க்குறோம், 2 பேத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது 7ஆம் பாவகத்தை 8ஆம் பாவகத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஆணுக்கு முக்கியமா இந்த 3ஆம் பாவகத்தை பார்க்கணும். ஏன்னா இந்த 3ஆம் பாவகம்ங்கிறது ஒருத்தருடைய வீரியம். அவர் வந்து சமுதாயத்துல எப்படி தன்னுடைய, சில பேர் வந்து பார்த்தவங்க அந்த வடிவேல் படம் மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்குவாங்க. அப்போ அந்த வீக்காக இருக்கானா அப்படிங்கிறத வந்து இந்த இடத்த தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலே வந்து பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் பேஸ்மெண்ட் வீக்காக இருக்கும், அது வந்து வெளியில் தெரியாது. அப்போது அதுக்கு தான் இந்த 3ஆம் பாவகத்தை ஆணுக்கு சேர்த்து பார்க்கணும். அதே மாதிரி பெண்ணுக்கு 4ஆம் பாவத்தை பார்ப்பாங்க. இவள் கற்பில் சிறந்தவளா, இவள் ஒழுக்கமாக இருக்காளா அப்படின்னு 4ஆம் பாவத்தை பார்ப்பாங்க. ஆனால் முக்கியமாக பார்க்க வேண்டியது 9ஆம் பாவம். இவ ஒரு அடுத்த சந்ததியை சிறப்பாக கொண்டு வர தகுதியானவளா, இவ ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த 9ஆம் பாவகத்தையும் சேர்த்து பார்க்கணும். அப்போ இந்த பாவகங்களை எல்லாத்தையும் ஒரு கால்குலேஷன் போட்டு இந்த ஜாதகம் எப்படி இருக்கு, மனைவியுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, இவங்க ஜாதகத்தின் மூலமாக அடுத்த ஜெனரேஷன் இந்த உலகத்துக்கு எப்படி கிடைக்கும், எந்த காலகட்டத்தில் இவங்களால குழந்தை பிறப்பு, அதுவும் நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறப்பு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெடிசின் பேபி. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகமான ஒரு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறப்பு 2 பேர்த்துக்கும் சாத்தியமான காலகட்டம் எது அப்படிங்கிறதையும் நம்ம ஜாதகத்தில் தீர்மானமாக சொல்ல முடியும். அதே போல் இந்த 5ஆம் பாவகம் அப்படிங்கிற விஷயம் நம்ம எடுத்தோடனே அதை தான் சொன்னோம், அதுதான் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் குழந்தைக்கு காரகரான குரு பகவானும் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும்.
2 பேருக்குமே வந்து குரு பகவானுடைய ஸ்திதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இதுல குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய ஜாதகங்கள், குரு பகவான் ராகு கேதுவோட சேர்றது, குரு பகவான் ராகு கேதுனுடைய சாரத்தை பெறுவது, இந்த கேட்டகரியை 1 by 1 நான் சொன்னதை நல்லா ஆலோசனை பண்ணுங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கிடைச்சா கூட அந்த குழந்தைங்க விஷயத்துல பெரிய திருப்தியா இருக்க மாட்டாங்க. தான் பேச்சை கேட்கல, தன்னோட விஷயத்த மதிக்கல, தன்னை வந்து பார்த்துக்கல, இந்த குறைகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா குரு பகவான் ஒரு நல்ல ஒரு சாத்வீகமான கிரகம். இவர் போயிட்டு ராகுவோட சேரும்போதோ கேதுவோட சேரும்போதோ குரு கேது இணைவு வந்து கேள யோகம்னு சொல்லப்படுது. குரு ராகு இணைவு குரு சண்டாட யோகம்னு சொல்லப்படுது. அப்ப இந்த யோகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அதிகமான பெண் குழந்தைகள் கிடைச்சிருது. இல்ல குழந்தைகள் வந்து ஒரு மாற்று திருமணத்தை பண்றதோ இல்ல குடும்பத்தை விட்டு வேற, அதுவும் இந்த குரு கேது இருந்ததுன்னா அந்த குடும்பத்துல கண்டிப்பா அந்த மாதிரியான அமைப்புகள் நேர்ந்து விடுகிறது. அப்ப இப்படி அமைப்புகள் இருக்கவங்க என் குழந்தை என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. அப்ப இவங்கெல்லாம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா லேட் சைல்டு அப்படிங்கிற விஷயம், நம்மளை பொறுத்தளவு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் தலைமுறை இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது. அப்போ என்ன ஆகும், இவங்க ஒரு ட்ரெண்டில் இருப்பாங்க, இந்த பிள்ளைங்க ஒரு ட்ரெண்டில் இருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென் இசட் இது எல்லா இடத்துலையும் பரவலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜென் இசட் பிள்ளைங்க கிட்ட நீங்கள் போய் எதை சொன்னால் கூட அதற்குண்டான ஒரு காரண அறிவை அவங்க ரொம்ப தெளிவாக கேட்குறாங்க. அதுக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுக்க முடியலன்னா நம்மளெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பூமரட்டு போயிருதுங்க இந்த பிள்ளைங்க. அப்போது அதற்கு காரண விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் நமக்கும் உண்டான தலைமுறை இடைவெளிகள் நம்ம ஜாதகத்திலையுமே சிலது தீர்மானிச்சிருக்கோம். 2 பேருக்குமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்குமே வந்து இந்த நான் சொன்ன இந்த அடிப்படையான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். 3ஆம் பாவகம் ஆணுக்கு வலுப்பெற வேண்டும், அதே போல் 5ஆம் பாவகம் வலுப்பெற வேண்டும், பாவிகளோடு சேராமல் இருக்க வேண்டும். அதுவும் சில பேருக்கு தத்துப்புத்திர யோகம்னு சொன்னோம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி புதன் இணைஞ்சு 5ல் உட்காந்துருது. அந்த பாவகமும் மிதுன பாவகம், அதாவது கும்பலக்கணமாகி மிதுனமாகும் போது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த மாதிரியான ஒரு யோகம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருது. அப்போ இந்த பாவகமும் அலிகிரகம் அமைப்புல இருக்குது, அந்த 5ஆம் பாவகமும் அலிகிரக அமைப்புல வந்துருது. 2 அலிகிரகங்களும் சேர்ந்து அங்க போய் திருவாதிரையிலே உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்டா அவங்களுக்கு தத்துப்புத்திர யோகத்தை கொடுத்து விடக்கூடிய அமைப்புகள் என்பதை கொடுத்து விடுகிறது. அதே நேரத்தில் இதுக்கெல்லாம் விதிவிலக்கும் இருக்கு. சில பேர் உடனே ஜாதகத்தை திருப்பி பார்த்துட்டு நமக்கு இப்படித்தான் இருக்கான்னு நினைச்சுக்காதீங்க. விதிவிலக்குகள் நிறைய இருக்கு ஜாதகத்துல. எப்பயுமே 5ஆம் பாவகம் கெட்டு போச்சுன்னா கூட அதை எப்படி சரி பண்ணணும், இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய இன்னும் உயர்ந்த நிலையில கணிதங்கள் இருக்கு. கணிதங்களை பொறுத்தளவு நிறைய வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட பிரச்சனை, ஏன் பிரச்சனை, இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமா, இவங்களுக்கு வந்து மெடிசன்ல தான் சைல்டு இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களையும் உயர்நிலையில நிறைய கணிதங்கள் இருக்கு. அந்த கணிதங்களை பற்றியும் சில அதற்குண்டான ஒரு ஜாதகங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அமைப்புகளை பற்றியும் அடுத்த வீடியோல விரிவா பேசுவோம். நன்றி நேயர்களே, வாழ்க வளமுடன்.